வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏவல் பிரயோகத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த முறைய யார் பிரயோகம் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள், பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதிரினால முழுமையா பாதிக்கப்பட்ட நபர்கள் இத கையாளுங்க. எதிரி என்னைய வாழ விட மாட்டேங்கிறான். இது போல ரொம்ப எனக்கு தொந்தரவு குடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்ற நபர்கள் தாராளமா இந்த முறைய பிரயோகம் பண்ணுங்க. மற்றவங்க இது போல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, காட்டேரிய ஒரு குடும்பத்துல குடும்பத்திலயோ, இல்ல ஒரு தொழில் நடக்கக்கூடிய இடத்துலயோ ஏவிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே விட்டு விலகிரும். அவங்களோட குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அவங்க வணங்கி வரக்கூடிய தெய்வமா இருக்கட்டும், அந்த இடத்துல விட்டு விலகிரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்நேரமும் சண்டை சச்சரவுகள், அதேபோல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, அந்த இடத்துல அந்த இடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேய் உலாவுவது போலவே அந்த இடத்துல இருக்கும். இப்ப ஏவல்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர மட்டும் பிரயோகம் பண்ணி வைக்கிறது. ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வீட்ல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீட்ல யாருமே குடியிருக்க முடியாத அளவுக்கு, இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள், பெரிய ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிரும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்நேரமும் மருத்துவ செலவுகள் ஆயிரும். அந்த குடும்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவுல் ஒரு இரத்த கவுல் எந்நேரமும் அடிக்கும். அதேபோல அந்த பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்தில அதேபோல இரவு வேளையில பேய் உலாவுவது போலவே இந்த காட்டேரியானது உலாவ ஆரம்பிக்கும். அவங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேய் உலாவுவது போலவே உலாவ ஆரம்பிக்கும். அதுபோல இது அவ்வளவு எளிதில கட்டுப்படுத்த முடியாது. அதேபோல கண்டறிய முடியாது. இப்ப நீங்க ஒரு மாந்திரிகிட்ட போனீங்களா அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு ஆன்மா வருது, பேய் வருது இது போல தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, இதுதான் காட்டேரி வருது அப்படின்றது அந்த அளவுல துல்லியமா கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்த முடியாது. இந்த முறைய நீங்க என்னைக்கு முதலாக பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள் பண்ணிறலாம். அமாவாசை நாள் அன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. ஒரு இரவு வேளையா தேர்ந்தெடுத்துக்கங்க. அதற்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பன்றியோட பல்லு. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு சில கிராமங்கள்ல இந்த பன்றி நிலத்த தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பன்றி வேட்டைகள்லாம் ஆடுவாங்க. நிலத்த ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பன்றி இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அது போல ஆட்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவங்க எடுத்து தருவாங்க. அத வாங்கிக்கங்க. அது கூட பன்றியோட உதிரம் வாங்கிக்கங்க. உதிரம் அப்படின்னா ரத்தம் சிறிதளவு கொஞ்சம் வாங்கிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை அன்றைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க கிடைக்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால கடைகள்ல விக்கக்கூடிய பன்றியோட இத வாங்கிக்கங்க. அதேபோல கரும்பன்றியா இருக்கணும். கேட்டுக்கங்க. கரும்பன்றியோட பல்லு வாங்கிக்கங்க. அது தந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிதளவு இருந்தாவே போதும். ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒரு ஆண் பன்றியோட ஒரு தந்தம் இருந்தாவே போதும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, அதோட உதிரத்த வாங்கிட்டு ஒரு சிறிய அளவுல ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பல்லு எவ்வளவுக்கு இருக்குதோ, அத காட்டிலும் கொஞ்சம் உள்ள போட்டாங்க அப்படின்னா, மூடிற அளவுக்கு ஒரு மண் பாத்திரம் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அதற்கடுத்து அந்த பாத்திரம் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? அதோட உள்புறமும், வெளிப்புறமும் அந்த பன்றியோட உதிரத்த நல்லா பூசுங்க. எங்கேயுமே சொட்டை இல்லாத அளவுக்கு சுத்தி பூசுனதுக்கு அப்புறமா நிழல்ல வைங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் வச்சீங்க அப்படின்னாவே, அது உலர்ந்துரும். உலர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இரவு வேளையில கொண்டு போய் அத வச்சுக்குங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த கழுத்து கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மண் ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா எப்படிங்களா? அதோட கழுத்து பகுதியில செவ்வரளி மலர்களால சுத்துங்க. ஒரு சிறிய அளவுல ஒரு கட்டின அளவுக்கு ஒரு மாலை மாரி வாங்கி, ஒரு சிறிய அளவுல அது கழுத்து பகுதிய சுத்துங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பானையோட 4 மூலைகளுக்குமே குங்குமம் வைங்க. குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பன்றியோட அந்த பல்ல கொண்டு உள்ள போடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டு பூஜை அறையிலே பண்ணலாம். வெளி இடங்கள்ல பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க தாராளமா உங்க வீட்டு பூஜை அறையிலேயே பண்ணலாம். திசை பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்கு திசையை நோக்கி அமருங்க. மற்ற திசையை நோக்கி அமர வேணாம். வடகிழக்கு திசைய பார்த்து அமருங்க. இல்ல அப்படின்னா, வடமேற்கு திசைய பார்த்து அமருங்க. இந்த 2 திசையில ஏதாவது ஒரு திசைய பார்த்து அமருங்க. அதற்கு அடுத்தபடியா உடற்கட்டு உங்களால முடிஞ்சது அப்படின்னா போட்டுக்கலாம். போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களோட வெறுமனே உங்களோட இஷ்ட தெய்வமோ, இல்ல குலதெய்வத்தையோ நினைச்சு விபூதி பூசிக்கங்க. பூசினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல மந்திரம் குடுத்துருக்கிறேன். இத ஒரு 1008 முறை உச்சரிங்க. உச்சரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பன்றியோட அந்த பல்லு இருக்கு பார்த்தீங்க அப்படிங்களா?
அத கொண்டுட்டு போயி உங்களோட எதிரி யாரோ வந்து அவங்களோட வீட்டு வாசல்ல வந்து புதைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா வீட்ல எங்கிட்டாவது போய் சொருகி விட்டுருங்க. இல்ல அப்படின்னா எதிரியோட காம்பவுண்டுக்குள்ள போய் எங்கிட்டாவது இது பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. புதைச்சு வச்சுட்டு வரலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு வந்துரலாம். எதிரியோட காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா உள்ள கொண்டு போய் இது பண்ணி வச்சிருங்க. இல்ல நீங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஆளா அப்படின்னா இருந்தாலும் சரி, எங்கிட்டாவது வந்து யாரும் எடுத்துறாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சுட்டு வந்துருங்க. அதே போல வந்து வியாபார ஸ்தலங்கள் யாரேனும் கடைய வச்சுட்டு இது மாரி பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த கடையில கொண்டு போய் இது மாரி வச்சுட்டு வந்துருங்க. இந்த முறைய பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா, ஓரிரு நாட்கள்லயே கொண்டு போய் எதிரியோட இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அதிக நாட்கள் வந்து நீங்க வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். இத வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். அந்த மண் பாத்திரத்திலிருந்து வெறும் கையில வந்து எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பேப்பர்ல வந்து சுத்திருங்க. இல்ல அப்டின்னா, ஒரு வாழை இலையில வந்து சுத்தி வச்சிருங்க. அதுபோல வந்து உங்க எதிரிகிட்ட போட போறீங்க அப்டின்னா, அதெல்லாம் எடுத்துட்டு வெறுமனே அந்த பல்ல மட்டும் போட்டு விடுங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ரொம்ப நம்பிக்கையான நபரா இருந்தது அப்டின்னா, அவங்க கிட்ட வந்து குடுத்து விடுங்க. அதேபோல வந்து அவங்க வந்து கரெக்ட்டா வச்சிரணும். இது வந்து ஒரு விஷயம். வந்து கரெக்ட்டா வந்து வச்சிரணும். யார்கிட்டயும் வந்து சொல்லாத ஒரு நபரா பார்த்து எடுத்து வந்து குடுங்க. இந்த முறைய பார்த்தீங்க அப்டின்னா, உண்மையான ஒரு எதிரினால வந்து பாதிக்கப்பட்டுருக்கேன். இவன் என்ன வாழ விட மாட்டேங்கிறான். அப்டின்ற நபர்கள் மட்டும் வந்து முயற்சித்து வந்து பாருங்க. மற்ற நபர்கள்லாம் வந்து முயற்சித்து பார்க்காதீங்க. ஏன் அப்டி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த முறையெல்லாம் வந்து ஒரு அப்பாவி மேல வந்து பிரயோகம் பண்ணுனீங்க அப்டின்னா, கர்ம வினை வந்து அதிகமா வந்து சேரும். அதேபோல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் மேல, காட்டேரி விஷயத்தெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. கர்ப்பிணி பெண்கள் மேல, ஒரு அப்பாவி மேலலாம் வந்து பிரயோகம் பண்ணீங்கன்னா, வேல செய்யும். வேல செய்யாமலாம் வந்து போகாது. உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு கர்ம வினையால வந்து நீங்க வந்து பாதிக்கப்படுவீங்க. இத வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதனால வந்து உண்மையான எதிரியா இருந்தா, இவன் என்ன வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்ற நபர்கள் மட்டும் அந்த பிரயோகம் வந்து பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.